அந்த பிரயாணம் அல்லது தேவ சித்தத்துக்கு ஏற்ற ஒரு பிரயாணத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் அந்த பிரயாணத்தினுடைய முடிவு அது நன்மையானதாய் முடியும். இங்கே வேதத்தில் 3 பேர் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. 3 people they started the journey. முதலாவது யோனா பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த பிரயாணத்தை அவரால் முடிக்க முடியலை, அது பாதியிலே நின்று விடுகிறது. அவர் தர்ஷீசுக்கு போகும்படியாய் தன் பிரயாணத்தை அவர் ஆரம்பிக்கிறாரு. அந்த பிரயாணம் முடிவு இல்லை, பாதியிலே நடுக்கடலிலே அந்த பிரயாணம் முடிந்து விடுது அவருடைய பிரயாணம். பவுல் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாரு. நம்ம புதிய ஏற்பாட்டில் அதை பார்ப்போம். அவருடைய பிரயாணமும் நடுக்கடலிலே கொந்தளிப்பினாலே அந்த கப்பல் உடைந்து அவருடைய பிரயாணமும் பாதியிலே முடிந்து விடுகிறது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒருவர் மட்டும்தான் தன்னுடைய பிரயாணத்தை முடிக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்குறோம். அதெல்லாமே அவரும் போட்டில் நித்திரை செய்து கொண்டு போயிட்டுருக்கிறாரு. இல்லை, நீங்கள் வேதத்தை வாசித்தவங்களுக்கு தெரியும். we are going to there. நம்ம அதை பார்க்க போகிறோம். 3 நாளும் இந்த பிரயாணங்கள், ஜேர்னி டுவர்ட்ஸ் த லார்ட்ஸ் வில், தேவனுடைய சித்தத்தை நோக்கிய பிரயாணம். நாம் இங்கே வாசிக்கிற இந்த வேத பகுதியில் அமித்ஷாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, தேவனுடைய வார்த்தை, அமித்ஷாவின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அந்த வார்த்தையை எந்த மனுஷனுக்கு அந்த வார்த்தையை தேவன் கொடுக்கிறாரோ, யார் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அவர்கள் செவிகளை கர்த்தர் திறக்கிறாரோ அவர்களால் மட்டுமே தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியும். உதாரணமாக நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிரசங்கிக்கிற பொழுது அவர் ஓமையாய் பிரசங்கிக்கிறார், பேரபிளில். அப்படி சீடர்கள் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் பேரபிளில் அவங்க வந்து ப்ரீச் பண்ணுறீங்க, அவங்களுக்கு அது புரியல, அதோடைய நோக்கம் என்ன என்று அவர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு, யாருக்கு இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறோ அவர்களுக்கு மட்டுமே இது புரியும் என்று சொல்லி தம்முடைய சீடர்களுக்கு அந்த பேரபிளை குறித்தான அந்த விஷயங்களை அவர் வந்து விலைக்கு கொடுக்குறார். அதுக்கான மீனிங்கை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு வந்து திருப்பிங்கன்னா அதில் ரொம்ப தெளிவான காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அவருடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் என்பது யாருக்கு தேவன் அது வெளிப்பட வேண்டுமோ, யாருக்கு தேவன் அது கேட்க வேண்டுமோ அவர்கள் செவிகளை மட்டும் அவர் திறக்கிறவராக இருக்கிறாரு. இங்கே அவருடைய சீடர்கள் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு இடத்துல verse 10, 13 வேதத்தை வாசிங்க, யாரை எடுத்தவங்க. And the disciples came and said to him, Why do you speak to them in parables? He answered and said to them, Because it has been given to you to know the mysteries of the kingdom of heaven, but to them it has not been given. Okay. இங்கே நம்ம வாசிக்கிறோம், சீடர்கள் அவரிடத்துல வந்து ஏன் அவர்களோடு ஊமைகளாய் நீங்கள் பேசுகிறீங்க என்று கேட்டார்கள். அதுக்கு அவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவர்களுக்கோ கொடுக்கப்படவில்லை. அது மாத்திரமல்ல, இங்கே வேர்ஸ் நம்ம பார்க்குறோம் 16 கொஞ்சம் வாசிங்க. But blessed are your eyes, for they see, and your ears, for they hear. For assuredly, I say to you that many prophets and righteous men. போதும். உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியமுள்ளவை. When you hear the word of God, your ear is blessed by God. நம்முடைய செவிகள், இங்கே நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை நமக்கு கேட்கிறது. தேவனுடைய வார்த்தை கேட்கிற நம்முடைய செவிகளை கர்த்தர் திறந்தால் மட்டுமே அவருடைய வார்த்தையை நாம் கேட்க முடியும். அப்படி தேவனுடைய வார்த்தை நம்முடைய செவிகளிலே கேட்கிறது என்று சொன்னால் அதற்கு நம்முடைய செவிகளை கர்த்தர் திறந்திருக்கிறாரு. அப்படி திறக்கப்பட்ட அந்த செவிகள் அவைகள் பாக்கிய உள்ளவைகள் அல்லது blessed என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். Unless God opens, no man can see his word or his presence or his voice. யாராலும் கேட்க முடியாது, அவருடைய சத்தத்தை யாராலும் கேட்க முடியாது. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே யோனாவுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதான் நாம் இன்றைக்கு காலையில் பார்க்க வேண்டிய ஒரு காரியம். தேவனுடைய வார்த்தை, அமித்ஷாவின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அந்த கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு கர்த்தர் கிடைக்குது. ஆனால் அது யோனாவுக்குரிய வார்த்தை கிடையாது. என்ன சொன்னால், இது வந்து ஒரு எச்சரிப்பின் ஒரு வார்னிங், ஒரு எச்சரிப்பின் ஒரு மெசேஜை அவர் கொண்டு செல்ல வேண்டும்.
எப்பெல்லாம் தேவன் நாம் நினைக்கிற பிரகாரம் எப்பவுமே ஆசீர்வாதத்தான காரியத்தை மட்டுமே நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆனால் இங்கே தேவன் எச்சரிப்பின் ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பொழுது, த வார்னிங், அந்த எச்சரிப்பு என்கிற அந்த வார்த்தை, wherever it has to be delivered, it has to be delivered. It is not our will. நம்முடைய சித்தம் கிடையாது. ஏன் நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் சில எச்சரிப்பின் காரியங்களை கொடுப்பாரு. ஏன் அந்த காலைவில் நாம் இதை பார்க்குறோம்னு சொன்னால், யோனா என்கிற பெயருக்கு எபிரேய பாஷையில் டவ், புறா என்ற அர்த்தம். டவ், பிஜின், புறா என்ற அர்த்தம், டவ். அவருடைய ஃபாதர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய ஏன்னா அவர் ஃபாதரோடு தான் அந்த நேம் ஆரம்பிக்கிறாங்க. என்ன இருக்குது? அமித்ஷாயின் குமாரனாகிய யோனா. இந்த அமித்ஷா என்கிற அந்த அமித்ஷாயி என்கிற அந்த பெயருக்கு எபிரேய பாஷையில் ஃபெய்த்ஃபுல் அல்லது ட்ரூத்ஃபுல் அல்லது லாயல் என்ற அர்த்தம். ட்ரூத்ஃபுல் அல்லது லாயல் என்ற அர்த்தம். தேவனுக்கு லாயலாக இருக்கிற ஒரு கூட்டம், அல்லது தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க என்ற அர்த்தம். இஸ் ஃபாதர் நேம் இஸ். அப்போ உண்மை உள்ளவராய் இருக்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்த இந்த டவ் என்று சொல்லப்படுகிற யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. இந்த டவ் என்று சொன்னாலே சமாதானத்திற்கு அடையாளமான ஒரு காரியம் இல்லையா? நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமத்தில் அவர் மழை வெள்ளம் எல்லாம் இறங்கிய பிறகு, யார் அவருடைய பேர் தெரியுமா உங்களுக்கு? நோவா. மழை வெள்ளம் எல்லாம் இறங்கிய பிறகு நோவா என்ன பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு காகத்தை அனுப்புகிறாரு. அது வராந்து அது போயிட்டு திரும்பி போன பிறகு டவ்வை அனுப்புகிறாரு. இட் பிரிங்ஸ் அ ஆலிவ் லீஃப், ஒலிவ மரத்தினுடைய இலையை அது கொண்டு வருகிறது. புறா மறுபடியும் திரும்பி வருகிறது. அப்போது சமாதானத்திற்கு அடையாளமாக வேதத்தில் நம்ம ஆரம்பத்தில் அதை நாம் பார்க்குறோம். நீ இந்த பூமியிலே சமாதானத்தோடு வாழலாம் என்று நோவாவுக்கு அறிகுறியாய் கர்த்தர் அதை அனுப்புகிறார். அப்படி சமாதானத்திற்கு அறிகுறியாய் இருக்கிற அந்த பெயரை கொண்ட யோனாவுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை இங்கே மூன்று. ஒன்று, கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தை எந்த மனுஷனுக்கும் போகாது. இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனுஷனுடைய செவிகளை கேட்க வேண்டுமென்றால் அவனுடைய செவிகளை கர்த்தர் திறக்க வேண்டும். மூன்றாவது காரியம், கர்த்தர் இவருக்கு கொடுத்த அந்த வார்த்தை, அது எந்த வார்த்தையாக இருந்தால், whether it is a blessing or warning, it has to be delivered. அது அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியதான் நம்முடைய வேலை. பிகாஸ் he is a carrier of God's word. தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்கிற ஒரு மனுஷனாக இங்கே யோனாவை கர்த்தர் ஆயத்தம் செய்திருக்கிறார். நாம் தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்கிற பாத்திரங்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் ஆசீர்வாதம் மட்டும் வாழ்கிறது கிடையாது. இந்த உலகத்திற்கு நாம் தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்கிற பாத்திரங்களாக இருக்கிறோம். அப்படி தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்கிற அந்த அற்புதமான அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒரு சிலருக்கு மட்டுமே கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற காரியத்தை ஒரு சிலருக்கு மட்டுமே கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. எச்சரிப்பின் காரியங்களை எடுத்து செல்வதற்கு கர்த்தர் ஒரு சிலரை மட்டும் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அப்படி தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன்தான் இந்த யோனா என்கிற மனுஷன். அந்த யோனாவுக்கு, அமித்ஷாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. கொஞ்சம் இங்கிலீஷில் வாசிங்க verse 1 சீக்கிரமா. Now the word of Lord came to Jonah, the son of Amittai, saying, போதும். Now the word of God came to Jonah. Now the word of God came to Jonah. மனுஷனுடைய வார்த்தை இல்லை, இங்கே தேவனுடைய வார்த்தை. அது ரொம்ப முக்கியமான கணக்கு. தேவனுடைய வார்த்தை ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால், நாம் எங்கு போக வேண்டும் என்று கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுக்கிறாரு, அல்ல என்ன செய்ய வேண்டும் கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுக்கிற பொழுது, ஒரு பொழுதும் சூழ்நிலை சிச்சுவேஷன் மூலமாய் தேவனுடைய வார்த்தை மாறவே மாறாது. இட் நெவர் சேஞ்சஸ் எவர். எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை மாறவே மாறாது. வேறு யாரையும் அந்த காரியத்திற்கு தேவன் அனுப்ப மாட்டார், அன்லஸ் அந்த மனுஷன் மரித்து போகிற வரைக்கும் வேறு ஒரு மனுஷனையும் அந்த காரியத்திற்கு என்று அவர் அனுப்பவே மாட்டார். ஆகவே இங்கே யோனாவை பார்க்கிறோம். இங்கே யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டது. என்ன வார்த்தை உண்டானது? நீ எழுந்து, verse 2, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய்
அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இதுதான் மெசேஜ். கர்த்தர் நினிவே ஜனங்களுக்கு கர்த்தர் அனுப்புகிற ஒரு மெசேஜ். ஒருவேளை இந்த நாளிலே நமக்கும் எச்சரிக்கையான சில காரியங்களை தேவன் நம்மோடு கூட பேசலாம். நம்முடைய பிரயாணம் தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்கிற ஒரு பிரயாணமாய் கர்த்தர் ஏற்படுத்தி அவர் சொல்றாரு, நீ நினிவேவுக்கு போக வேண்டும். ஃபர்ஸ்ட் ஒன் சொல்றார், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கிரேட் சிட்டி என்று இருக்கும். கிரேட் சிட்டி, பெரிய ஒரு நகரம். அது வந்து இட் இஸ் அ கேபிட்டல் சிட்டி ஆஃப் அசிரியன் அவர்களுக்காய். ஸோ பெரிய நகரம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒருத்தர் அனுப்புகிறாங்க, தேவன் பெங்களூர் சிட்டிக்கு போ அப்படின்போது, பெரிய சிட்டி பெங்களூர் சிட்டிக்கு வந்து அதுக்கு விரோதமாக நீ பிரசங்கி அப்படின்னு. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு காலையில் 25th அன்னைக்கு காலையில் நான் இங்கே வந்துருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 o'clock இருக்கும். அப்போது ஒரு மனுஷன், கொஞ்சம் வயசானவர், 2 பேக் கையில் வச்சுருக்கிறாரு. துணி பேக் தான் கையில் வச்சுருக்கிறாரு. அங்கேருந்து அந்த ரோட்டில் நம்ம அந்த ஜெயராஜ் நகர் அந்த எண்டிலேருந்து அப்படியே வந்துட்டுருக்கிறார். வரும்போது வழியில் சத்தமாக, தேவனுடைய ஆட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான், நீங்கள் பலியிடுகிற ஆடுகளாம் உங்களுக்கு விடுதலை கொடுக்காது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் விடுதலை கொடுப்பார், அவர் தான் இந்த உலகத்தில் பிறந்தவர், பாவத்தில் அழிந்து போகாதீங்க, தேவன் உங்களை மீட்டு ரட்சிப்பதற்காய் தேவன் ஆட்டுக்குட்டி அந்த உலகத்தில் அவருடைய குமாரனை அனுப்பினார் அப்படியே சொல்லிகிட்டே வர்றார் ரோடில். 7 o'clock காலையில் அவர் ஒருத்தட்ட வந்து அட்ரஸ் கேட்குறாரு. பஸ் ஸ்டாப்புக்கு எப்படி போகணுன்னு கேட்குறாரு. அட்ரஸ் கேட்குறாரு. எங்கே போகணுன்னு தெரில அவருக்கு, எப்படி பஸ் ஸ்டாப் போகணும். ஆனால் எங்கே போகணுன்னு கர்த்தர் சொல்லிட்டார். நீ எந்த இடத்துக்கு போகணும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவ்வளோ ஒரு பாருங்கள், அந்த மனுஷன் அது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கா. தேவனுடைய வசனத்தை சொல்லும்படியாக ஒரு மனுஷனை கர்த்தர் ஏற்படுத்தினா அவர் யார்ட்டையும் பேசலை, அவர் பாட்டு சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கிறார். ஏன் அது சொல்கிறேன்னா, இங்கே யோனாவுக்கு அதுதான், நீ யார்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லலை. கோ டு த சிட்டி, நினிவேக்கு போ, அங்கே போய் தேவனுடைய அந்த செய்தியை நீ அறிவிய, அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற செய்தியை நீ அறிவிய. இவர் என்ன பண்ணுறாரு, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகிறார். கர்த்தர் போகும்படியாக சொன்ன வேற, இவர் போகிற பாதை வேற. யோனா ரன்னிங் அகெயின்ஸ்ட் த காட்ஸ் டைரக்ஷன். verse chapter 1ல பார்க்கும்போது யோனா ரன்னிங் அகெயின்ஸ்ட் காட்ஸ் டைரக்ஷன். நான் அங்கே ஏன் ஆப்போசிட்னு வார்த்தை நான் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா, தேவன் சொன்னது வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் வேறு திசை நோக்கி போகிறார். he started his journey against God's will. தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் தன் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். ரன்னிங் அகெயின்ஸ்ட் காட்ஸ் வில். சாப்டர் 1ல் ரன்னிங் அகெயின்ஸ்ட் காட்ஸ் வில், ரன்னிங் அகெயின்ஸ்ட் காட்ஸ் வில் சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்ம இங்கே வாசிக்கிறோம் ரன்னிங் அகெயின்ஸ்ட் காட்ஸ் ப்ரெசன்ஸ். இங்கே நம்ம அப்படி தான் இருக்குது வேதத்தில். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திற்கு விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போனான். See the mindset, அவங்களுடைய மனநிலையை பாருங்கள். யோனாவினுடைய மனநிலை, தேவன் நினிவே பட்டணத்தில் வாழ்கிற ஜனங்களுடைய மனநிலையை அறிந்து இங்கு யோனாவை கர்த்தர் அவர்களிடத்தில் அனுப்புகிறாரு. அவர்களை this is the first time in the Old Testament ஸ்கிரிப்சரில் புறஜாதியாருக்கு ஒரு தீர்க்கதரிசியை அந்த ஊருக்கு அனுப்புகிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கே அனுப்புகிறாங்க. மற்றவங்களாம் அவங்க இருக்கிற இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இவர் அந்த இடத்துக்கே இவரை அனுப்பி அவங்களை ரட்சிப்பதற்காக, மீட்டு கொள்வதற்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்கிரிப்சர், புறஜாதியரை ரட்சிப்பதற்காக. இப்போ சொல்கிறாரு இங்கே என்ன மெசேஜ், கர்த்தர் சமூகத்தொன்று விலை கொண்டார், அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்திற்கு வந்து எட்டினது என்றார். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மெசேஜ் he received from God. அந்த செய்தி எங்கு சொல்ல வேண்டும், யாருக்கு அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கர்த்தர் யோனாவின் மூலமாய் அந்த செய்தியை அனுப்புகிறார். நான் சொன்னேன், he is a carrier of God's message. அவர் எப்போவுமே தேவனுடைய மெசேஜை நாம் கேட்க வேண்டும் முதலாவது. தென் when அந்த மெசேஜை நாம் புரிஞ்சு கொண்டு அதுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ, after that we became an ambassador for God. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தேவனுடைய வார்த்தையை நாம் எப்போ பெற்றுக்கொள்கிறோமோ
when you receive and understand, அதை நாம் ரிசீவ் பண்ணி நாம் அதை புரிந்து கொண்ட பிறகு will become ambassador for God. வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கொஞ்சம் வாசிங்க சீக்கிரமா. 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். Therefore, we are ambassadors for Christ. Therefore, we are ambassador for Christ. போதும். ஆனபடியினால் தேவனானவர் எங்களை கொண்டு, அந்த அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட்ன்றாங்கல்ல, இந்த வாசிங்க. Therefore, we are ambassador for Christ. God making his appeal through us. God making his appeal through us. இதுதான் அங்க யோனாவினுடைய அந்த காலகட்டத்தில் ஏற்படுற காரியம் என்ன நடக்குது? ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய இங்கே 3 விஷயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். நம்பர் 1, தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே இருக்கிற கொரிந்திய சபைக்கு அவர் எழுதுறப்ப சொல்றாரு, சபைக்கு தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறாரு. கொஞ்சம் வாசிங்க இங்கிலீஷ்ல சீக்கிரமா. Therefore, now then, we are ambassadors for Christ, as though God were pleading through us. We implore you on Christ's behalf, be reconciled to God. Okay, இங்கே நம்பர் 1, நமக்கு கர்த்தர் புத்தி சொல்லுகிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாய். வேற வெர்ஷன் there God making his appeal through us. Yes, போதும். God making appeal through us. நம் மூலமாய் அவர் appeal through us. நமக்கு தேவன் நமக்கு புத்தி சொல்லுகிறாரு, அல்லது நமக்கு தேவன் எச்சரிக்கையை அனுப்புகிறவராக இருக்கார். நம்பர் 1. இரண்டாவது விஷயம் இங்கே பார்க்குறோம். நான் ஏன் இது நம்ம பார்க்குறோன்னா, நாம இங்கே புது வருடத்துக்குள்ளே காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பாக தேவன் சொல்கிறதை நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும். நம்பர் 1. நம் மூலமாய் தேவன் தம்முடைய வசனத்து மூலமாய் கர்த்தர் இங்கே பேசுகிறாரு. அது மட்டுமல்ல, அவங்க பேசுகிறவர்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறாங்க. we are ambassador for Christ. அம்பாசிடர் என்கிற அந்த வார்த்தை வேதத்தில் they are brings healing என்று இருக்கும். you receive healing when you carry the message of God. தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்கிறவங்க அந்த அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட் நாங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அது பக்கத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. Proverbs 13:17 அப்படியே எழுதிட்டவங்க கொஞ்சம் படிங்க ப்ளீஸ். ரீட் த ஸ்கிரிப்சர். Proverbs 13:17. எந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்கிறார்களோ அவங்க சுமந்து செல்கிறவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகள். அந்த அம்பாசிடர் என்று சொல்லப்படுகிற அவர்கள் they brings healing wherever they goes. என்ன இருக்கு வாசிங்க. A wicked messenger falls into trouble, but a faithful ambassador brings health. For faithful ambassador brings health. Healing ஏதாவது வெர்ஷன்ல இருக்கா? A wicked messenger falls into trouble, but a faithful envoy brings healing. அதான் envoy அப்படின்னா ambassador brings healing. சில டிரான்ஸ்லேஷன்ல மெடிசன் என்று இருக்கும், இருக்கா? சில டிரான்ஸ்லேஷன். ஓகே, ரைட். ஆகவே இங்கே நம்ம பார்க்குறோம், இங்கே தமிழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா கனடால வாசிங்க கொஞ்சம் சீக்கிரமா. ಕೆಡಿಗೆ ಬೀಳುವನು, ನಂಬಿಕೆಯಾದ ರಾಯಭಾರಿ ಕ್ಷಮಕಾರವಾಗುವನು. நம்பிக்கையாத ராயபாரி அப்படின்னா அம்பாசிடர், அதாவது ஸ்தானாதிபதிகள். ஒன் who carries the word of God, one who carries the message of God, தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்கிறவர்கள் always they brings healing. இங்கே நினிவே பட்டணத்துக்கு இங்கே யோனாவை கர்த்தர் அனுப்புகிறாரு as a ambassador for God, the living God, the creator of ambassador. தேவனுடைய ஒரு ஸ்தானாதிபதியாய் அவர் அனுப்புகிறாரு.
He thinks God is going to judge the people. ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கு தான் அவர் அனுப்புகிறார் என்று அந்த செய்தியை அனுப்புகிறாரு. ஆனால் ஜனங்கள் மனமாற்றம் அடைய வேண்டும் என்று தான் அவங்களுடைய மனநிலையை தேவன் அறிந்து அவர்கள் மனமாற்றம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை அவங்களுக்கு அனுப்புகிறார். எப்பெல்லாம் எச்சரிப்பின் செய்தி நமக்கு வருகிறதோ அந்த எச்சரிப்பின் செய்தி நாம் பார்க்கும்பொழுது தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பதற்காய் அந்த செய்தியை கர்த்தர் ஒருபோதும் அனுப்புவது கிடையாது. நாம் மனம் மாறுவதற்காய் நாம் மனம் மாறும் பொழுது we receive the healing from God. தேவன் நம்முடைய ஆத்மாவை தேவன் ஒரு சுகமாக்குவராய் இருக்கிறார். ஹீலிங் we get healing for our soul. நம்முடைய ஆத்மாவுக்கு கர்த்தர் ஒரு ஹீலிங்கை கொடுப்பதற்காய் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் அனுப்புகிறாரு. இந்த புது வருடத்தில் நம்முடைய ஆத்மா தேவனுடைய வார்த்தையை பெற்று சுகமடைந்து, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் சுகமடைந்து ஆத்மாவை பெற்று அவருடைய சமூகத்தில் இருந்து நாம் விலகி ஓடாதபடிக்கு இந்த வார்த்தையானது நம்மை வழிநடத்துகிற ஒரு வார்த்தையாயிரும். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தை, இங்கே கர்த்தருடைய வார்த்தை பார்க்குறோம். இந்த பிரயாணம் தேவன் நமக்கு சொல்லுகிற அந்த வாழ்க்கை பிரயாணத்தை நாம் தேவனுடைய சித்தத்துக்கு நேராய் நாம் அந்த பிரயாணத்தை நாம் ஆரம்பித்திருப்போம் என்று சொன்னால், அந்த வாழ்க்கை பிரயாணத்தில் ஏற்படுகிற இப்போ தேவனுடைய ஸ்தானாதிபதியாக இங்கே யோனா போகிறார் என்று சொன்னால், யோனா தேவனுடைய நாமத்தினால போகிற பொழுது தேவனுடைய ஒரு மறுரூபமாய் அங்கு அவர் போகிறவராக இருக்கிறார். தேவனுடைய செய்தியை எடுத்து செல்கிறாரு. அப்போ தேவனுடைய செய்தி கொண்டு செல்கிற பொழுது கோஸ் தேர் ஆஸ் இட் இஸ் ஆஸ், அவரை போலவே தேவனுடைய சாயலாகும் மட்டுமல்ல, தேவனாய் அங்கே அவர்களுக்கு முன்பாக செய்தியை எடுத்து செல்கிறாரு. அவர் தேவன் பேசுகிறார் அப்படின் போது என்ன, தேவனால அனுப்பப்பட்டவங்க. ஸோ அவங்க தான் அதை பேசுகிறாங்க. நேரம் தேவன் பேசுகிறவர் தேவனாக. ஏன்னா தேவன் சொல்கிறாரு, பார்வோனிடத்தில் மோசேயை கர்த்தர் அனுப்புகிற பொழுது நீ பார்வோனுக்கு தேவனாகவும் உனக்கு ஆரோன் ஒரு தீர்க்கதரிசியாகவும் அல்லது ஆசாரியாகவும் இருப்பான் என்று கர்த்தர் வேத்து சொல்லி அனுப்புகிறார். ஆகவே இந்த புறஜாதியார் இடத்துல போகிற பொழுது அவர்கள் தேவனாய் அங்கே போகிறாங்க. ஏன்னா தேவனுடைய செய்தியை கொண்டு செல்கிற பொழுது. ஸோ we must understand the God's message. First we have to receive God's message. ரெண்டாவது we must understand God's message. Third, then will become a God's message. தேவனுடைய செய்தி எடுத்து செல்கிற அம்பாசிடராய் நம்ம அந்த இடத்துல நிற்கிற பொழுது you will bring only healings, not judgment. Amen. Amen. God has chosen you to bring a sign or symbol or medicine of healing. தேவனுடைய வசனம் நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சுகத்தை கொடுக்கிற ஒரு காரியம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய செய்தியை கேட்கும்படியாய் தேவன் நமக்கு வழிவாசலை திறந்திருக்கிறாரு. அவருடைய இந்த பிரயாணத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அந்த பிரயாணம் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஏற்ற பிரயாணமாக இருக்கும் என்று சொன்னால், you will become his messenger. The messenger is always brings healing to ourselves and our family and our household. நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்மை சுற்றி இருக்கிற வீட்டாருக்கும் நாம் சுகத்தை கொடுக்கிறவர்களாய் மட்டுமே இருப்பேமே தவிர நாம் ஜட்ஜ்மெண்ட் அறிவிக்கிறவர்களாய் கிடையாது. ஸோ we are a medicine for our family. நாம் தேவனுடைய செய்தியை வார்த்தையை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, துன்மார்க்கன் எப்படிப்பட்ட அவன் செய்தி எப்படிப்பட்டதாக இருக்குமா, இப்போ வாஸ்தவம் இல்லையா, ப்ராப்ஸில் 13:17 வாஸ்தவம் இல்லையா, A wicked messenger falls into trouble. A wicked messenger falls into trouble. A wicked messenger, துன்மார்க்கமுள்ள தூதன் தீதிலே விழுவான். துன்மார்க்கமான காரியம். அப்போ கர்த்தர் சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்கிறவன் தான் துன்மார்க்கமானவன். கர்த்தருக்கு கீழ்ப்படியாவ தான் துன்மார்க்கமானவன். தேவன் ஏன் யோனாவை அவனுடைய தர்ஷீசுக்கு போகாதபடி தடுக்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய செய்தியை கேட்கும்படியாக யோனாவுக்கு அவருடைய செவிகளை கர்த்தர் திறந்திருக்கிறாரு. அந்த செய்தியை அவர் புரிந்து கொள்கிறாரு. தேவன் அவருடைய சித்தத்துக்கு நேராக அவருடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கலை என்று சொன்னால், அதை செய்யலை என்று சொன்னால், he became a wicked person. தேவன் ஒரு பொழுதும் தாம் தெரிந்து கொண்டவர்களை துன்மார்க்கமாய் மாற்றவே மாட்டார். ஸோ காட் வாண்ட்ஸ் is to be a blessed man. அவன் பாக்கியவானாய் இருக்க வேண்டும் என்பதற்காய் God brings a big prepares. அதை நம்ம பார்க்கலாம் ஈவினிங் கர்த்தருக்கு சித்தமானால்.
எப்படி கர்த்தர் யோனாவை மாற்றி அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற விதமாக இந்த பிரயாணத்தை அவர் நடத்துகிறார். ஸோ கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் தன் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். இஸ் ரன்னிங் அகெயின்ஸ்ட் காட்ஸ் வில். அதுதான் நம்ம இந்த காலைவெளியில பார்க்குறோம். அந்த தேவனுடைய செய்தியை யாரெல்லாம் கரெக்டாக அதை புரிந்து அதை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, யூ வில் பிகம் அ மெசஞ்சர் ஆஃப் காட். அந்த மெசஞ்சர் ஆஃப் காட் என்பவர்கள் தே கேரிஸ் ஆல்வேஸ் த மெடிசன் ஆஃப் ஹீலிங், தட் இஸ் காட்ஸ் வேர்டு. அந்த வார்த்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வீட்டாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி